ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சுவையான சிக்கன் கிரேவி எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாய் எடுத்துப்போம். கடாய் கொஞ்சம் சூடானதும் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீளமாக கட் பண்ணினா ஒரு பெரிய வெங்காயத்தையும் இதோடு சேர்த்து வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்குற வரை கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் குட்டி குட்டியாக கட் பண்ணின மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி சேர்த்தோன்னா கிரேவிக்கு நல்லா இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து தக்காளி இந்தளவுக்கு நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி இந்தளவு வதங்கினதும் நாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை இதோட சேர்த்துடலாம். நான் 300 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். சிக்கனை சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுப்போம். கிரேவிக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். அதனால் நான் 2 தக்காளி சேர்த்துருக்குறேன். நீங்கள் அதிகம் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. இதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் மூடி போட்டு சிக்கனை நல்லா வேக விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் ஓரளவு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்து கலந்து விட்டு மறுபடியும் நாம் ஒரு 3 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு சிக்கனை வேக வச்சிடலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக ஒரு 1 மினிட் கலந்து விட்டுப்போம். கலந்து விட்டுட்டு நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் சீரகம் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இல்லைனா தேங்காய் சீரகம் பேஸ்ட் சேர்க்காம கிரேவி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் சீரகம் பேஸ்ட் சேர்த்து ஒரு அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் இந்த தண்ணியை கொதிக்க விட போகிறேன். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க விடுவோம். இந்த டைம் தண்ணியெல்லாம் ஓரளவு நல்லா வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கிரேவி பதத்துக்கு வரணும். அந்தளவுக்கு கிட்டத்தட்ட 7 to 8 மினிட்ஸ் ஆகும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ தான் கிரேவி நல்லா இருக்கும். இப்போ இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை தூவிப்போம். மல்லி இலை சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் கிரேவி சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சமையல் ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.